வெல்கம் டு மை சேனல். கருப்புளுந்தில் நம்ம ரொம்ப ஹெல்தியான களி செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம கருப்புளுந்து எடுத்து இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பூங்கார் அரிசி வந்து ஒரு 1/4 கப் தான் எடுத்துக்கிறோம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரைஸ், சிவப்பு கலர் அரிசின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இது பார்த்திங்கன்னா விட்டமின் B12 கம்மியாக இருக்கிறவங்க இந்த அரிசியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. விட்டமின் B12 அப்புறமா ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்க எல்லாருமே இந்த அரிசியை எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்தியான சிவப்பரிசி இது. ஸோ இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கருங்குருவை அரிசி, இது வந்து ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். ப்ளஸ் ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களும் இந்த அரிசியை உளுந்து கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அரிசி பார்த்திங்கன்னா 100 கிராம் அரிசியில் 19 கிராம் அளவுக்கு இரும்பு சத்து இதில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க எல்லாம் இந்த அரிசியை தோசையாகவோ இல்லை இந்த மாதிரி கஞ்சி பண்ணி இல்லை களி பண்ணி நம்ம சாப்பிட்லாம். காட்டு யானம் அரிசி, இதுவுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அரிசி எடுத்துக்கலாம். உங்கள் சுகர் வந்து கம்மியாகும். இதுவுமே நீங்கள் தோசையா இல்லை இட்லியா இல்லை இந்த மாதிரி கஞ்சியாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா காலையில் நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். இதுலேயும் அதிகமாக நார்ச்சத்து அயன்லாம் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, அந்த காலத்தில் ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசின்னு சொல்லுவாங்க. இதோட பெனிஃபிட் என்னென்னா, இது வந்து நீரிழிவு, அதாவது சக்கரை நோயாளிகளும் இதை சாப்பிட்லாம். ப்ளஸ் ஹார்ட்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதயம் சம்மந்தமான பிரச்சனையே நம்மளுக்கு வராது. இந்த அரிசியை நீங்கள் வாரத்தில் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ சுகர் இருக்கிறவங்களுக்கும் இந்த அரிசி போதுமானது. அடுத்ததாக பச்சரிசி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூடயே பார்த்திங்கன்னா சுக்கு பொடி நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். சுக்கு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஏலக்காய் இதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையுமே நம்ம வறுத்து வச்சிடலாம். ஃபைன் பவுடராக இதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகு நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு. ஸோ நான் வந்து எனக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு பவுல் அளவுக்கு வெல்லம் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ண உடனே 1 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றிடுறேன். தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டு நீங்கள் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை ஃபில்ட்ரு பண்ணி வேறு ஒரு கடாய்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சு. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அரைச்சி வச்ச இந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸாக ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் இல்லை 1/2 ஸ்பூன் அப்படி கூட சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இதில். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இதை அப்படியே நீங்கள் போட்டு நல்லா இப்படி பிரட்ட நல்லா வெந்து உங்களுக்கு களியோட பதத்தில் வரும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லெண்ணெய் தான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே களி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒட்டாமல் அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு வரும். இல்லை நீங்கள் பிளேட்டில் மாற்றி கூட ரவுண்டாக நீங்கள் ஷேப் பண்ணி எல்லாேருக்கும் சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. நீங்கள் குவான்டிட்டி கம்மியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நீங்கள் இந்த கடையிலேயே பண்ணிடலாம். ஸோ அதிகமாக பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக நம்ம களி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. எல்லாருமே அதிகமாக இதை சாப்பிட்லாம்.
இதில் இன்னும் சில வகையான அரிசிலாம் இருக்குது. மாப்பிள்ளை சம்பா, அதுக்கப்புறம் இன்னும் சில நேம்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வகையான அரிசியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு தேவையான ஒரு 5 வகையான அரிசி மட்டும் தான் இதில் நான் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் கொஞ்சமாக நீங்கள் ஒரு தட்டில் ஊற்றிட்டு இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இந்த களியை எடுத்து நம்ம இந்த பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை நான் இப்போது இந்த பிளேட்டில் அப்படியே ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சூடாக இருக்குது. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு உருண்டை பிடிச்சி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி உருண்டை பண்ணி சென்டராக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்பூன் வச்சு சர்வ் பண்ணலாம். இதே பசங்களுக்குனா சின்ன சின்ன லட்டு பிடிச்சி கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.